பிரிஞ்சிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட்டுங்க. ஓகேங்களா, எல்லாமே சீல் வச்சு ஹோம் க்ரோன் பிளான்ட்டு தான். தரமாக இருக்கும், டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான். நிப்பல்லாம் ஏன்னா கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், ஜெயிண்ட்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஜட் கொஞ்சம் குண்டா ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஓகேங்களா, இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு வளரும். இது செமி சேடவான பிளேஸில் வைக்கணும். நிழலும் வெயிலும் வர்றது, பாதி நேரம் நிழல் பாதி நேரம் வெயில், இந்த மாதிரி இடத்துல இருந்து வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வந்து செடிகள் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து நல்லா கிளைகள் வந்து அருமையாக காய்க்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாதுங்க. மழை காலத்தில் தண்ணி தேங்காத இடமா பார்த்து இந்த செடி நடவு செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழு உரங்கள் கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா நல்லா புஷ்டி வளருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளான்ட் வரும்போது எங்ககிட்ட ஒரு 2.5 அடி to 3 அடி தான் இருந்துச்சு. இப்போ பாரு நல்லா ஸ்டெப்பாக வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு டைம் பூ எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வைக்காது. 2ஆவது டைம் பூ எடுக்கும் போது காய்கள் வைக்காது. 3ஆவது டைம் எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி பூ காய்களை வைக்காது, பூக்கள் மட்டும் தான் எடுக்கும். அடுத்தடுத்து கிளைமேட் மாற மாற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெச்சூர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களாக மாற ஆரம்பிக்கும். இதோட இயல்பு அதுதான். நிறைய பேர் ஒரு டவுட் எல்லாமே இது நான் வீடியோவிலே சொல்லிட்டேன். அபி ப்ராடக்ட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தாராளமாக காய்க்கும், டேஸ்ட்டு நம்பர் 1 இருக்கும். ஏன்னா நீங்கள் விரும்பி தாராளமாக வாங்கலாம். நமக்கு 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 பிளான்ட் வேணுன்னா கூட இப்போ ரெடியான ஸ்டாக்காக இருக்குது. எல்லாமே தரமான குவாலிட்டி. ஓகேங்களா, உங்களுக்கு யாருன்னா அபி வேணும்னா கேட்லாக்லாம் செக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மரங்க. இது சாக்லேட் மரம்னு சொல்கிறத கொக்கோ ட்ரீன்னு வாங்க, சாக்லேட் ட்ரீன்னு வாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடி தாங்க சாக்லேட்லாம் தயாரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய டைரி மில்க் வாங்கியிருப்போங்க, குட்டி குட்டி சாக்லேட்